நினைக்கிறோம் இது பாரம் ஏதோ நம்ம சுமந்துட்டு இருக்கிறோம், ஏதோ ஒரு பிரச்சனையை நம்ம சுமந்து இருக்கிறோம், தேவன் சில காலங்களில் நமக்கு அனுமதிக்கிறாருன்னு. ஆனா இப்படிப்பட்ட நேரத்தில் ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்து கொண்டிருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. சில காரியங்கள் தடைபட்டு இருக்கும் போது, சில காரியங்கள் போராட்டத்தில் போயிட்டு இருக்கும் போது நம்ம நினைக்கிறோம், ஐயோ தாங்க முடியலையே, இதை சுமக்க முடியலையே. ஆனால் நம் ஆவிக்குரிய ஜீவியத்திலே கர்த்தர் எதுவுமே அவருடைய அனுமதி இல்லாமல் ஒன்று நடப்பது இல்லை. ஆமா, சத்ரு ஒரு வழி அடைச்சா கர்த்தர் 7 வழியை திறக்கிற தேவ. அவன் நினைச்சா சிலுவையில இயேசுவை நம்ம கொன்னுட்டு இருக்கிறோம், ஆனா அவனுக்கே தெரியல மற்றொரு பக்கம் இயேசு சிலுவையில் அவன கதையை முடிச்சுக்கிட்டாருன்னு. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க சில பாரங்களை சுமக்கிற இந்த நேரத்தில் என்ன ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குன்னா, 4வது அதிகாரம் 16வது வசனத்துல பவுல் சொல்றாரு, கவலைப்படாதீங்க, இந்த பாரம் சுமக்கிற இந்த நேரத்தில் உங்க கூடாரம் பாரம் சுமந்துட்டு இருக்கா, இப்படிப்பட்ட நேரத்தில் கர்த்தர் ஒரு ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கிறார் உங்க வாழ்க்கையில. என்ன செய்யறாரு? 4:16 பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போறதில்லை. ஏன் சோர்ந்து போறதில்லைனா, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது, உள்ளான ஆவிக்குரிய மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். என்னை கவனிக்கிற தேவ சபையே, இந்த பகல் வேளையில கர்த்தர் சொல்றாரு, உங்க சரீரமாகிய கூடாரம், உங்களுடைய குடும்பமாகிய கூடாரம் சில பாரங்களை சுமந்து என்னால வாழ முடியலன்னு சொல்லி தவித்து கொண்டிருக்கிற நேரத்தில் நீங்க கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்து அவரை தேடி அவரை இறுக பிடித்து கொண்டிருக்கிற நேரத்தில் உங்க ஆத்துமாவை கர்த்தர் புதிதாக்கி கொண்டிருக்கிறார். உங்க உள்ளத்தை கர்த்தர் புதிதாக்கி கொண்டிருக்கிறார். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்பி, யாக்கோபு பாருங்க, ஒரு பெரிய நெருக்கம் அவனை நெருக்குது. ஏசாவனை துரத்திட்டு வரான், அவனை சந்திக்க வரான்னு சொல்லி. கவனிங்க, இது நமக்கு தெரியும், அதனால நான் ஓரளவு சொல்லிட்டு போறேன். இவன் பிரயாணத்துல போகிற நேரத்தில் ஏசா அவனுக்கு எதிர்நோக்கி வரான்னு ஒரு செய்தி தான் கேள்விப்படுறான். இவனுக்கு ஒரே பயம், ஐயோ ஏசா வரப்போறான், வந்து நம்மளை நிச்சயம் அழிச்சிருவாங்கிற அந்த பயத்துல, அந்த பெரிய பாரமான நேரத்தில், ஒரு பிரச்சனையான நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்துக்கு இந்த எசேக்கியாவை போல வந்து, நீங்க என்னை ஆசீர்வதித்தாலே உங்களை விடமாட்ட ஆண்டவரின்னு கர்த்தரை இறுக பிடிச்சிடறான். அவன் கர்த்தரை பிடிக்க பிடிக்க அவனுடைய உள்ளான மனிதன் புதுப்பிக்கப்பட ஆரம்பிச்சிடறான். அவன் கர்த்தரோட இணைய ஆரம்பிச்ச உடனே கர்த்தர் சொல்றாரு, இனி நீ யாக்கோப் இல்லப்பா, இனி நீ திருடன் இல்லப்பா, இனி நீ எத்தன் இல்ல, நீ இஸ்ரவேல். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப பாருங்க, இன்னைக்கு சொல்லுங்க. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்றான், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனாலே நான் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். தேவ சபையே தெரிந்து கொள்ளுங்க, சில நேரங்களில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பாரமான சுமையை அனுமதிக்கிற நேரத்தில், பாரமான சுமை தான் நம்ம சுமந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட நேரத்தில் நம்முடைய உள்ளான மனிதனை கர்த்தர் புதிதாக்குகிறார்.